பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப பாசம் உள்ள ஒரு தேவன், உங்கள் மீது அக்கறை உள்ள ஒரு தேவன். அந்த அக்கறையை நீங்கள் அறிந்து கொள்ளணும், விளங்கி கொள்ளணும். இந்த நாள்ல கூட அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பயம் இல்லாம தைரியமா சந்தோஷமா இருப்பீங்க. இந்த இடம் ஒரு மரமா இருக்குது, பாக்குறீங்களா? அமெரிக்கா தேசத்துல ஒரு வீட்டுக்கு முன்னால் இருக்கிற மரம், பின்னாலெல்லாம் நிறைய மரங்கள் தெரியுதுல்ல, ரொம்ப அழகாக மரங்களை வளர்த்து செழிப்பா வச்சிருக்கிறாங்க. இந்த அமெரிக்கா தேசத்துல உள்ள நிறைய வீடுகள்ல இப்படி மரங்கள்ல பின்னால் பார்த்தீங்களா ஒரு சின்ன கூடு தொங்குதில்ல, அதுல தண்ணீர் ஊற்றி வச்சிருவாங்க, சில தானியங்கள் போட்டு வைப்பாங்க. எதுக்காகனா குருவி சத்தம் கேக்குதா, இந்த குருவிகள் இந்த ஆகாரத்தை புசித்து தண்ணீர் குடித்து கொள்ளும். அதாவது சம்பந்தமில்லாத ஒரு குருவி. இந்த வீட்டுக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பறவை. அப்ப அதற்கும் ஒரு ஆகாரமும் தண்ணீரை வைக்கணும்னு வைக்கிறாங்க. இது வழக்கத்தின்படி இந்த இடங்கள்ல இதை எங்கெங்க வச்சிருக்கிறோம், அந்த குருவிகள் உணவு அறிந்து தண்ணீர் குடித்து விட்டு போகிறது. ஒரு அக்கறை, அதாவது அடைக்கலான் குருவிகள் மீது தேவன் அக்கறை உள்ள தேவன். அதை பாதுகாக்க பராமரிக்க அறிந்திருக்கிற தேவன். உங்களை பாதுகாக்க மாட்டாரா? உங்களை பராமரிக்க மாட்டாரா? உங்கள் மேல அவர் எவ்வளவு அன்பும் அக்கறையும் உள்ள தேவன். ஏன் தேவை குறித்து கலங்குறீங்க? இந்த குருவிகள் தேவை குறித்து கலங்குமா? இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், தண்ணீருக்கு என்ன பண்ணுவேன் நினைக்குமா? இல்லை, யாரை கொண்டோ எப்படியோ தேவன் போஷித்த நடத்துறார்ல, அதே மாதிரிதான் உங்களை நடத்துவார். சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு தெரியுமா? எரேமியா 1:8 உன்னை காக்கும்படிக்க நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்மை பாதுகாப்பதில் அக்கறை உள்ள தேவன். உங்களுடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது பாதுகாப்பா பத்திரமா போயிட்டு வரணும்னு நீங்க பதஷ்டத்தோடு அனுப்புறீங்க. சாயங்காலம் வர பிந்திட்டனால ஒரு பதஷ்டம் வருது, குழந்தை பாதுகாப்பா வரணுமே என்பதாக. எங்க வெளியில உங்களுடைய குடும்பத்தார் டிராவல் பண்ணாலும் பிள்ளைகள் பாதுகாப்பா சேரணுமே அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்? உலகத்துல பலவிதமான ஆபத்துகள் இருக்கிறது, விபத்து நடக்கிறது, மனிதனால் வருகிற ஆபத்து, இயற்கையினால் வரக்கூடிய ஆபத்துகள், எத்தனை விதமான ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் பாதுகாக்கப்படுவது தேவனுடைய கிருபை என்பதை மறந்துடக்கூடாது. அப்ப ஆண்டு சொல்றாரு, உன்னை காக்கும்படிக்க நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் கூட இருக்கிறல்ல, உன்னை ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவது மாத்திரல்ல, ஆபத்துக்கு விலைக்கு உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். சமீப நாட்களில் விமான விபத்து, விமானத்தில் பல பாதிப்புகள், திடீர்னு நடுவழியில விமானம் ரிப்பேர் ஆகி சீக்கிரம் இறக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் நிறைய செய்திகள் இப்ப கேள்விப்படுகிறோம்ல. அதனால விமான பிரயாணமே சிலருக்குள்ள ஒரு பயத்தை கொடுக்கும். எங்க வாழ்க்கையில ஊழியம் செய்யறோம், வாழ்க்கையில பாதி நாட்கள் பிரயாணம், நிறைய சமயத்துல விமானத்துல பிரயாணப்படுகிற சூழ்நிலை, நிறைய சமயத்துல ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். ஒரு சமயம் தென்கொரியா போயிட்டு திரும்பி வரும்போது சிங்கப்பூர் விமானம், அதுல பிரயாணப்பட்ட 30,000 அடி உயரத்துல விமானம் பறக்கிறது. ஸ்கிரீன்ல அதெல்லாம் காமிப்பாங்க, எவ்வளவு ஸ்பீடு எவ்வளவு உயரம்னு சொல்லி. திடீரென்று நடுவானத்துல தடன்னு விமானம் அப்படியே கீழே இறங்குதான், அப்படியே தடன்னு இறங்குதான். நான் ஸ்கிரீனை பாக்குற 10,000 அடி இறங்குது. அப்படியே 10,000 அடி டக்குன்னு ஒரு நிமிஷத்துல இறங்கின எப்படி இருக்கும். எல்லாருக்குள்ள மரண பயம், சத்தம், இருதயமே வெளியே வந்துட்ட மாதிரி இருக்குது. அவ்வளவுதான் இன்னைக்கு நம்முடைய ஓட்ட முடிகிறது நானே நினைத்தேன். ஆனா திடீரென்று டக்குன்னு என்னது மறுபடி பறக்க ஆரம்பித்தது, நார்மலுக்கு வர ஆரம்பித்தது. பல நிமிஷ நேரம் எல்லாருக்கும் அப்படியே ஒரு அமைதி, மயான அமைதிம்பாங்கல்ல. அப்புறம் தான் பைலட் பேசினார், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஆனா நம்ம கடந்து வந்துட்டோம் என்பதாய். இந்த மாதிரி ஆபத்து ஒரு சமயம் அமெரிக்காவுக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் வந்தபோது லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணம், அது ஒரு பெரிய பட்டணம், அது மேல விமானம் பறக்கிறது. நான் பார்க்கிற பெரிய ஒரு பட்டணம். திடீரென்று ஒரு சுழல் காற்று அடித்தது பாருங்க. இப்படி போன விமானம் அப்படியே சரிந்து திரும்பி வந்த வழியிலே திரும்பி விட்டாரு. அந்த மாதிரி சுழல் காற்று, விமானம் இப்படி சரிது அப்படி திரும்புது. நான் கரையில ஜன்னல் பக்கம் உட்கார்ந்துருக்கேன். என்னுடைய நண்பர் ஒரு கூட நான் சொன்னேன், நம்முடைய ஊழியம் முடிவடைகிறது பிரதர், அவ்வளவுதான், ஆண்டோடைய ராஜ்யம் போக
போகிறோம். அந்த அளவிற்கு சூழ்நிலை. ஆனால் திடீரென்ற நார்மலானது. திரும்ப வட்டமடித்து வந்து விமானத்தை இறக்கினாங்க. எந்த நேரம் எப்படி ஆபத்து வரும் தெரியாது. காற்று மூலமா வரலாம், திடீரென்று இயற்கையில மாற்றத்தினால வரலாம், எத்தனையோ ஆபத்து. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை காக்கும்படிக்கு நான் கூட இருக்கிறேன். என் கூட அவர் இருந்துக்கிறதுனால தான் இதுவரைக்கும் என்னை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். என்னுடைய திறமையோ என்னுடைய பக்தியோ அல்ல, தேவனுடைய கிருபை. உங்க வாழ்க்கையில கூட திரும்பி பாருங்க, எத்தனை ஆபத்து. கார் விபத்துல இருந்து பாதுகாக்கப்பட்டீங்க, பஸ் விபத்துல இருந்து, ட்ரெயின் விபத்துல இருந்து, எத்தனையோ ஆபத்துகளை பாதுகாக்கப்பட்டீங்க. பொல்லாத மனிதர்கள் கையில இருந்து பாதுகாக்கப்பட்டீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. விசுவாசிங்க, ஆண்டவரே நீங்க என்னை பாதுகாக்கிற தேவன், என் குடும்பத்தை பாதுகாக்கிற தேவன், எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காத்து கொள்வீர். அதனால பயப்பட மாட்டேன்னு தைரியமா இருங்க. பிரயாணப்படும் போது, எங்க போகும்போது, ஆண்டவரே நீங்க என்னை காக்கும்படி என் கூட இருக்கிறீங்க, உங்க கூட தான் நான் போகிறேன்னு சொல்லி துதிச்சுட்டு போங்க. நீங்க சந்தோஷமா பாதுகாப்பா திரும்பி வருவீங்க. ஆண்டவர் பார்த்து சொல்றீங்களா, ஆண்டவரே நீங்க என்னை பாதுகாக்கிற தேவன், என்னையில போக்கிலும் மரத்திலும் இரவும் பகலும் எல்லா சூழ்நிலையில பாதுகாக்கிற தேவன். ஆகவே இதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். நீங்க என் கூட இருந்தா போதும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.